ஹே ஆல், வெல்கம் டு இஷா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல். குளிர்காலத்தில் நீங்கள் ரொம்பவே சோர்ந்து போய் உங்கள் உடலில் ஒரு சுறுசுறுப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. அட ஆமாங்க, உங்களோட சோம்பலை போக்க வைக்கிறதுக்கு நான் சொல்ல போகிறது தான் நம்ம பாட்டி காலத்தில் பயன்படுத்தின இந்த முருங்கை இலை. சரி, இப்போ இந்த முருங்கை இலையில் என்னெல்லாம் சிறப்பம்சங்கள் இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ நான் இதில் ஒரு 7 பயன்கள் பற்றி சொல்ல போகிறேன். இதில் லாஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் நிஜமா சொல்கிறேன், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. சரி, இப்போ அது என்ன பாயிண்ட்ஸ்னு பார்த்துடலாம். முதலாவது, இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. சின்ன வயசுலேயே நம்ம பேரண்ட்ஸ்லாம் நமக்கு சொல்லியிருப்பாங்க, நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் நம்மளை எந்த நோயுமே அணுகாதுன்னு. அதே மாதிரி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறதுக்காகவே வரக்கூடிய நோய்கிட்ட இருந்தும் இந்த முருங்கை இலை நம்மளை காப்பாற்றுது. அப்புறம் எல்லாருமே சொன்ன மாதிரி இந்த முருங்கை இலையில ஊட்டச்சத்து ஜாஸ்தியாக இருக்குது. இது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நம்மளை எப்போவுமே ஒரு சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி ஆக்குது. ரெண்டாவது, இது அலர்ஜிஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம உடம்புல அலர்ஜிஸுங்கிறது வர்றது காமன் தான். சில நேரம் நமக்கு இந்த கிளைமேட் ஒதுக்காமல் அலர்ஜிஸ் வரலாம். சில நேரம் ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு அலர்ஜிஸ் வரலாம். இந்த முருங்கை இலையில அந்த அலர்ஜிஸை தடுக்கிற பண்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. இதனால நமக்கு அலர்ஜிஸால ஏற்படும் சோர்வையும் நீக்கி இந்த முருங்கை இலை நம்மளை ரொம்பவே ஒரு சுறுசுறுப்பான மனிதனாக மாற்றுது. மூணாவது, இந்த முருங்கை இலையில ஊட்டச்சத்துக்கள் ஜாஸ்தியாகவே இருக்குது. நம்ம சின்ன வயசில் இருக்கிற நேரம் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், டே முருங்கை இலையை சாப்பிட்றா, டே முருங்கை தண்ணியை குடிடா, நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். நானுமே நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் அதில் நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லி அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரியாமே போயிடுச்சு. அந்த கவலையை இப்போ விடுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதில் என்ன சத்துக்கள் இருக்குதுன்னு. முருங்கை இலையில் அயன்னு சொல்லப்படுற இரும்பு சத்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் நம்ம ஹியூமன் உடம்புக்கு ஒரு முக்கிய தேவையான விட்டமின் சி மாதிரிப்பட்ட ஒரு அத்தியாவசிய விட்டமின்கள் எல்லாமே இந்த முருங்கை இலையில இருக்குது. அப்புறம் இதையும் தாண்டி நம்ம ஹியூமன் பாடிஸ்க்கு தேவையான மினரல்ஸும் இதில் அதிக அளவில் இருக்குது. இது நம்ம உடம்புக்கு உள்ளே ஏற்படுற சோம்பல்களை எல்லாம் நீக்கி நம்ம உடம்புக்கு உள்ளே இருந்தே ஒரு புத்துணர்வை தந்து நம்மளை ஒரு சுறுசுறுப்பான மனிதனாக மாற்றுது. நாலாவது, இது நம்ம உடம்புல இருக்க மெட்டபாலிசத்தை அதிகரிக்குது. நாம அதிக சத்துன்னு சொல்லிட்டு இருக்க முருங்கை இலை தான் நம்ம ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாம் தடுத்து இந்த மெட்டபாலிசத்தை அதிகரிக்குது. இப்படி இது நம்ம உடம்புல இருக்கிற மெட்டபாலிசத்தை எல்லாம் அதிகரிக்கிறதுனால நம்ம சோம்பேறித்தனம் எல்லாம் போய் நம்மளை மிகவும் சுறுசுறுப்பாக்குது. அஞ்சாவது, இது நம்ம செரிமான ஆரோக்கியத்தை அதிகரிக்குது. டைஜஷனுக்கு ஒரு பெஸ்ட் மருந்துன்னே இந்த முருங்கை இலையை சொல்லலாம். இந்த முருங்கையில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது, என்னன்னு தெரியுமா? இது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து நியூட்ரிஷன்ஸை உறிஞ்சி எடுத்து அதில் இருக்கும் சத்துக்கள் கொஞ்சம் கூட குறையாம அதை அப்படியே நம்ம உடம்புக்கு தர வைக்குது. இதனால தான் நம்ம முன்னோர்கள் காலத்தில் எல்லாருமே முருங்கைக்கீரையும் முருங்கை தண்ணிக்கும் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது. ஆறாவது, இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஜாஸ்தியாகவே இருக்குது. முருங்கையில் நம்ம உடம்புக்குள்ளே ஏற்படும் ஆக்சிஜனேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க உதவுது. இது நம்ம உடம்புல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை எல்லாம் குறைக்கிறதுனாலேயே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய எனர்ஜி லெவல்ஸ் அதிகரிக்குது. இப்படி இது நம்ம எனர்ஜி லெவல்ஸ் எல்லாம் அதிகரிக்கிறதுனால நம்மளோட உடம்பை இது ஆட்டோமேட்டிக்காக புத்துணர்வாக ஃபீல் பண்ண வைக்குது. அடுத்தது, இதுதான் லாஸ்ட் பாயிண்ட், நல்லா கேட்டுக்கோங்க. இது இரத்த சர்க்கரை அளவை கூட கட்டுப்பாடாக இருக்க உதவுது. இந்த முருங்கையில் நம்மளோட பிளட் சுகர் அளவை அதிகப்படுத்தவும் இல்லாமல் குறைக்கவும் இல்லாமல் ஒரு ஸ்டேபிளான பிளட் சுகர் லெவலில் இருக்க வைக்கிறதுக்கு இந்த முருங்கையில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் அதிகப்படியான சர்க்கரையை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ஏற்படும் பிரச்சனையையும் தடுத்து நம்ம பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுருக்கவும் இது உதவுது. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சின்ன வயசில் உங்கள் பேரண்ட்ஸும் இதே மாதிரி முருங்கைக்கீரையை சாப்பிடு, முருங்கை தண்ணியை குடி, இப்படியெல்லாம் சொல்லி நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட தாட்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸும் என்னென்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரிப்பட்ட நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம இஷா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த யூஸ்ஃபுல்லான மெசேஜை தெரிஞ்சுக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.